சாந்தி. शिव भगवानुடைய மகாவாக்கியம். தேதி 4/9/2024. मीठे बच्चे, तुम बेहद के बाप पास आए हो, विकारी से निर्विकारी बनने. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரியிலிருந்து நிர்விகாரி ஆகுவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். इसलिए तुम्हारे में कोई भी भूत नहीं होना चाहिए. எனவே உங்களிடம் எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது. கேள்வி, बाप अभी तुम्हें ऐसी कौन सी पढ़ाई पढ़ाते हैं जो सारे कल्प में नहीं पढ़ाई जाती. பாபா இப்போ உங்களுக்கு என்ன ஒரு படிப்பை கற்றுத்தருகிறார், முழு கல்பத்திலும் அது கற்பிக்கப்படுவது இல்லை. பதில், नई राजधानी स्थापन करने की पढ़ाई, புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கான படிப்பு. मनुष्यों को राजाई पद देने की पढ़ाई, மனிதர்களுக்கு ராஜ பதவியை கொடுப்பதற்கான படிப்பு. इस समय सुप्रीम बाप ही पढ़ाते हैं. இந்த நேரம்தான் சுப்ரீம் தந்தை கற்றுத்தருகிறார். ये नई पढ़ाई सारे कल्प में नहीं पढ़ाई जाती. இந்த புதிய படிப்பு முழு கல்பத்திலையும் கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது. इसी पढ़ाई से सत्युगी राजधानी स्थापन हो रही है. இந்த படிப்பு மூலமாக தான் சத்யுக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ओम शांति. ये तो बच्चे जानते हैं हम आत्मा है न कि शरीर. இதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க, நாம் எல்லாம் ஆத்மாக்கள், ஷரீரம் கிடையாது. इसको कहा जाता है देही अभिमानी. இதைத்தான் தேகி அபிமானின்னு சொல்லப்படுது. மனுஷ்ய சப் ஹே தேக அபிமானி. ஆனால் மனிதர்கள் எல்லாரும் தேக அபிமானத்தில் இருக்காங்க. ये है ही पाप आत्माओं की दुनिया अथवा विकारी दुनिया. இது பாவ ஆத்மாக்களோட உலகம், விகார உலகம். ராவण राज्य है, ராவணனோட ராஜ்யம். सब तो 84 जन्म नहीं लेते. எல்லாரும் 84 பிறவி எடுக்கிறதில்ல. भारतवासी ही देवी देवता थे जिन्होंने 82, 83, 84 जन्म लिए, वही पतित बने हैं. பாரதவாசிகள் தான் தேவி தேவதைகள். அவங்க தான் 82 பிறவி, 83 பிறவி, 84 பிறவி எடுக்கிறாங்க. அவங்க தான் பதீத்தமாயிடுறாங்க. काम का भूत, क्रोध का भूत, लोभ का भूत, ये सब कड़े भूत है. காமம், கோபம், பேராசை இதெல்லாம் ரொம்ப கடுமையான பூதம். இன்மே முக்கிய ஹே தேக அபிமான் का भूत. அதுலேயும் முக்கியமானது தேக அபிமானம் என்ற பூதம். ये रावण है भारत का आधा कल्प का दुश्मन. இந்த ராவணன் தான் பாரதத்தோட அரை கல்பத்தோட எதிரி. जब मनुष्य में 5 विकार प्रवेश करते, அப்போ தான் மனிதனுக்குள்ள 5 விகாரங்கள் நுழையுது. இன் தேவதாவுமே பூத் நெய்த்தே. தேவதைகள் கிட்டலாம் அந்த பூதம் கிடையாது. फिर पुनर्जन्म लेते लेते इनकी आत्मा भी विकारों में आ गई. மறுபிறவி எடுக்க எடுக்க தான் தேவதைகளுடைய ஆத்மாக்குள்ள கூட விகாரங்கள் வந்துவிட்டது. மனுஷ்ய समझते हैं गंगा स्नान करने से पावन बन जाएंगे. மனிதர்கள் நினைக்கிறாங்களா, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் தூய்மை ஆயிடலான்னு. गंगा को पतित पावनी समझते हैं. गंगे தான் पतित पावनीன்னு நினைக்கிறாங்க. कुएं से पानी निकला, उसको भी गंगा का पानी समझ स्नान करते हैं. ஒரு குளத்துலேருந்து தண்ணி வந்துருச்சுன்னா கூட அதையும் கங்கை தண்ணின்னு புரிஞ்சிட்டு நினச்சிக்கிட்டு ஸ்நானம் பண்ணுறாங்க. குப்து கங்கா சமஜ்தே. அது என்ன நினைக்கிறாங்களா, மறைமுகமான கங்கைன்னு நினைக்கிறாங்களா. தீர்த்த யாத்திரா பர் कोई पहाड़ी पर जाएंगे, उसको भी गुप्त गंगा कहेंगे. தீர்த்த யாத்திரைக்காக ஏதாவது மலைகளுக்கு போகிறாங்க, அங்கே தண்ணீர் வந்தால் கூட அதையும் குப்த கங்கைன்னு நினைக்கிறாங்க. ये வெரைட்டி மனுஷ்ய சிருஷ்டி ரூபி ஜாடுகே. இது பல வகையான மனித சிருஷ்டி என்ற மரம். बीज रूप है भगवान, விதை ரூபம் பகவான். वही रचना रचते हैं. அவர் தான் படைப்பை உருவாக்குறார். पहले पहले रचते हैं देवी देवताओं को. முதல்ல தேவி தேவதைகளை படைக்கிறார். फिर वृद्धि को पाते पाते इतने धर्म हो जाते. பிறகு விருத்தி அடைஞ்சு இவ்வளோ தர்மங்கள் தோன்றுகிறது. पहले एक धर्म एक राज्यता. ஆனால் முதல்ல ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம். सुख ही सुखता, சுகமே சுகம்தான். மனுஷ்ய சாத்தே भी है विश्व में शांति हो. மனிதர்கள் விரும்புகிறாங்க உலகத்தில் சாந்தி நிலவணும். वो अभी तुम स्थापन करे. நீங்கள் இப்போ அதை உருவாக்கிட்டே இருக்கீங்க. பாக்கி சப் கத்தம் हो जाएंगे. மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். பாக்கி தோடே रहेंगे. கொஞ்சம் பேர் மட்டும் இருப்பாங்க. சக்கர் फिरता रहता है. இந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். जो संपूर्ण बन औरों को भी पढ़ाएंगे तो ऊंच पद भी पाएंगे. யார் சம்பூர்ணமாகி பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி. कितने सेंटर से लाखों सेंटर्स हो जाएंगे. இப்போ எவ்வளோ சென்டர் இருக்குது, அடுத்து லட்சக்கணக்கில் சென்டர் உருவாயிடும். सारे विश्व में सेंटर्स खुल जाएंगे.
முழு உலகத்திலையும் சென்டர் திறக்கப்பட்டுவிடும். படானேவாலா ஏக் சிவபாபா ஹே, ஆனால் படிப்பை கற்றுத்தருபவர் ஒரு சிவபாபா தான். வஹி கியான் கா சாகர் ஹே, சுக்கு கா சாகர் ஹே. அவர் தான் ஞானக்கடல், அவர் தான் சுகக்கடல். பாப் ஹி ஆக்கர் படாத்தே, ஏனே படாத்தே, இன்கே துவாராவோ படாத்தே. பாபா தான் படிப்பு சொல்லி கொடுக்குறார், இவர் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, இவர் மூலமாக சொல்லி கொடுக்குறார். இஸ்கோ காயா ஜாத்தா ஹே பகவான் கா ரத், பாக்யசாலி ரத். இவரை என்ன சொல்லப்படுது? பகவானின் ரதம், பாக்யசாலியான ரதம். மாலா ஹோத்தி ஹே 8 கி, வஹே பாஸ் விதானர். மாலை முதன்மையானது 8 மணி மாலை. அவங்க தான் தண்டனையே வாங்காமல் பாஸ் ஆகிறவங்க, பாஸ் விதானர். ஃபிர் 108 கி பி மாலா ஹோத்தி ஹே. அதுக்கப்புறம் 108 மணிகளுடைய மாலை. ஓ மாலா பி சிமரி ஜாத்தி ஹே. அந்த மாலையும் பக்தர்களால் உருட்டப்படுது. மனுஷ இஸ்கா ரகசியத்தோடே ஹி சமஜ்தே ஹே. ஆனால் மனிதர்கள் இந்த ரகசியத்தை புரிந்திருக்கவில்லை, அறிந்திருக்கவில்லை. अच्छा, நல்லது. धारणिकान सारम, स्वयं भगवान टीचर बनकर पढ़ाते हैं, इसलिए अच्छी दीदी पढ़ना है. स्वयं भगवाने टीचर आइட்டு படிப்பு சொல்லி கொடுக்குறார். ஆகையால் நல்ல முறையில் படிக்கணும். स्कॉलरशिप लेने के लिए पवित्र बनकर दूसरों को पवित्र बनाने की सेवा करनी है. ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா தான் பவித்திரமாகி மற்றவங்களையும் பவித்திரமாக்கிற சேவை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட், अंदर में काम क्रोध आदि के जो भी भूत प्रवेश है उन्हें निकालना. உள்ளுக்குள்ள காமம் கோபம் என்ற பூதங்கள் நுழைஞ்சிருக்கு, அதையெல்லாம் வெளியேற்றணும். ஏம் ஆப்ஜெக்ட் கோ சாம்னே ரக்குக்கர் புருஷார்த் கர்னா. லட்சியத்தை எதிரில் வைத்து புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாரு. மாயா கி சாயா से निकल, याद की छत्र छाया में रहने वाले बेफिकर बादशाह भव. மாயாவுடைய நிழலிலிருந்து விடுபட்டு நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா பவ. जो सदा बाप के याद की छत्र छाया के नीचे रहते हैं, वो स्वयं को सदा सेफ अनुभव करते हैं. யார் சதா பாபாவுடைய நினைவு என்ற குடை நிழலுக்குள்ள இருக்காங்களோ அவங்க தான் சதா பாதுகாப்பாக அனுபவம் செய்வாங்க. மாயா கி சாயா से बचने का साधन है बाप की छत्र छाया. மாயாவுடைய நிழல்லிருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் பாபாவுடைய குடை நிழல். छत्र छाया में रहने वाले सदा बेफिकर बादशाह होंगे. குடை நிழலில் இருக்கிறவங்க கவலையற்ற மகாராஜாவாக இருப்பாங்க. அகர் कोई फिकर है तो खुशी गुम हो जाती है. ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா உங்கள் குஷியே தொலைஞ்சு போயிடும். खुशी गुम हुई, कमज़ोर हुए तो माया की छाया का प्रभाव पड़ जाता है. உங்கள் குஷி மறைஞ்சிருச்சு, நீங்கள் பலகீனமாயிட்டீங்கன்னா மாயாவுடைய நிழல் உங்கள் மேலே பிரபாவத்தை ஏற்படுத்தும். क्योंकि कमजोरी ही माया का आवाहन करती है. ஏன்னா பலகீனம் தான் மாயாவை வரவேற்கிறது. மாயா की छाया स्वप्न में भी पड़ गई तो बहुत परेशान कर देगी. மாயாவுடைய நிழல் கனவுல கூட உங்கள் மேலே விழுந்துருச்சுன்னா உங்களை ரொம்ப குழப்பத்துக்கு உட்படுத்திடும். इसलिए सदा छत्र छाया के नीचे रहो. ஆகையால் சதா குடை நிழலுக்கு கீழே இருங்க. ஸ்லோகன், समझ के स्क्रू ड्राइवर से अलबेलेपन की लूज स्क्रू को टाइट कर सदा अलर्ट रहो. புரிதல் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக கவனக்குறைவு என்ற லூஸான ஸ்க்ரூவை டைட் செய்து சதா அலர்ட்டாக இருங்கள். அச்சா, ஓம் சாந்தி.